அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பெயர்ச்சி. பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவாகப்பட்டவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். அதாவது வாக்கிய பிரகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 12 வைகாசி மாசம் 12ஆம் தேதி 26/5/2026 பெயர்ச்சி ஆகிறார் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு. அதே இது திருக்கணித பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2/6/2026 திங்கட்கிழமை மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி கடகராசியில உச்சம் பெறார். ஒரு கிரகம் நல்ல நிலை, அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது 100% பவர். அதே கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 3 பார்வையினுடைய வேலையாகவும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய இடம், இப்ப 5ஆம் இடமா வரும், 9ஆம் இடமா வரும், 11ஆம் இடமா வரும். இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல அவரு உச்சம் பெற போறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுத்துருவார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. இதைத்தான் நம்ம சொல்றோம். குருவாகப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதத்துல பெயர்ச்சியாகி உச்சம் பெறார். 1 வருட காலம் அவருடைய பயண காலம். 2026 6ஆவது மாசத்துல 2ஆம் தேதியில இருந்து 2027 6ஆவது மாசம் வரைக்குமே அவரு அங்கேதான் இருக்க போறாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு அதாவது அது உதயாதி நாளிகை 14:33 பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா அதே கடகராசியில இருந்து அதிசார பயிற்சியா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தை மாசம் 10ஆம் தேதி 24 அதே மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 பாத்தீங்க அப்படின்னா அதே இது சிம்ம ராசியில இருந்து வக்ரமாகி திருப்பி கடக ராசிக்கு போறார். அப்போ ஒரு ராசியில ஒரு வருட பயண காலமா இருந்தாலும் அதிசார பயிற்சியும் இருக்கு, அதே இது பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர பயிற்சியும் இருக்கு. இதுல குருவாகப்பட்டவர் இந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துருவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் பொதுவா அர்த்தாஷ்டம சனிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அகப்பட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இந்த வருஷத்துல மாறி உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்து அதிபதி தனுசு ராசிக்கு உள்ள அதிபதி குரு பகவானும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியாதிபதியான மீன ராசிக்குள்ள அதிபதி குரு பகவானும் உங்களுடைய 8ஆம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குரு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று இருக்கார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம்னே சொல்றான். எந்த ராசிக்கா இருந்தாலும் சரி, எந்த ராசிக்கா இருந்தாலும் 9ஆம் இடம் என்பது ஒரு பாக்கியமான விஷயம். ஒரு மனிதனுக்கு உழைப்பே இல்லாம ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு முதலீடு போட்டிருக்கோம், அந்த முதலீடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய வரைக்கும் ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே. அந்த முதலீடு அடுத்த இதுல போட்டு அந்த முதல்ல சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கும், நல்ல நேரம் இருந்தா மட்டும். இல்லை அப்படின்னா அந்த முதலீடு அப்படியே அடி வாங்கும். அப்படி 9ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அப்படித்தான். 9ஆம் இடத்துல குருவினுடைய அனுக்கிரகம் கிடைக்குது அப்படின்னா பெரிய விஷயம்.
ஒரு வருட காலம் குரு பகவானுடைய பயண காலம். அதுல அதிசாரமாவும் போவாரு, வக்ரமும் ஆவாரு. அந்த காலகட்டங்கள் வேற. பொதுவா ஒரு ராசி அப்படிங்கிறது ஒரு ராசியை கடக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு வருட காலம். இந்த குரு பகவான் உச்சம் பெற்று கடகராசியில இருந்து உச்சம் பெற்று அவர் உங்களுடைய ராசிய 5ஆம் பார்வையா பார்க்கிறார். இதுவரைக்கும் பெண்டிங்ல இருந்த வரவு செலவு கணக்குகள், காதல் திருமணங்கள், குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகங்கள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா இது செவ்வாயுடைய வீடு. செவ்வாய்னா சொத்து, நிலம், அப்படிப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல உள்ள ஒரு பிரச்சனைகள், இது எல்லாமே அருமையான சாதகமா முடியும். உங்களுக்கு நல்லாவே இருக்கும், அதுல எந்த குறையும் வராது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 3ஆம் இடம் ஒருவருக்கு ஆக்டிவேஷன் ஆகி வேலை செய்யுது அப்படின்னா 7ஆம் இடம் ஆட்டோமேட்டிக் வேலை செஞ்சிடும். 11ஆம் இடம் அதுவும் ஆட்டோமேட்டிக் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது திரிகோணம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேந்திரஸ்தானமும் இருக்குதுல. அப்ப இதுக்குள்ள எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 3 அப்படிங்கிறது முயற்சியை தரக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது மகர வீடு. சனி பகவான், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே ஒண்ணு கூட போறீங்க. குடும்பம் வந்து ஒண்ணு சேர போகுது. பிரிவினையில இருந்த குடும்பங்கள் எல்லாம் அனைத்தும் ஒண்ணு சேர போகுது. ஒரு சிலருக்கு பிரிவினைகளும் வரும். இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு மகர ராசியை பார்க்கறதுனால அது சம்பந்தமான உள்ள பிரச்சனைகளும் வரும். ஏன்னா இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனியில இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிட்டீங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பகுதி ஒரு வகையில பாதிக்கப்படும். நிறைய பேர் விருச்சக ராசி பாருங்க, இந்த 2.5 வருஷத்துல வந்து நான் வண்டியில இருந்து விழுந்துட்டேன், மோதிக்கிட்டேன், காலில் லைட்டா கிராச்சர் ஆயிடுச்சு, அதுல வந்து கட்டு போட்டேன், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். எல்லாருக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிய விருச்சக ராசியை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்களுடைய 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்களுடைய 5ஆம் இடமான மீன ராசிய 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. எங்க இருந்து பார்க்கிறாருன்னா கடக வீட்டுல உச்சம் பெற்று உங்களுடைய 9ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறாரு. அப்ப இதை விட என்ன வேணும்? ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில குறுக்கு வழியில கூட வந்துடும். திடீர் பணக்காரன் ஆனவங்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருக்கோம். திடீர்னு ஏழ்மையாகி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம பல லட்சங்கள் செலவாயிருச்சு, கோடிக்கணக்கில் அழிச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம வாழ்றவங்களும் அதிகம். கஷ்டப்பட்டு ஒருத்தர் சம்பாதிப்பாரு, அந்த சம்பாதிச்சத காசை அவரே அழிப்பாரு. அப்படி உள்ள சூழ்நிலைகள்லாம் கூட உண்டு. குரு வந்து எல்லாருக்கும் வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையை மட்டுமே பண்ணாது. அதாவது குருவினுடைய தன்மை என்னவோ வளர்க்கறதுதான். அது சுபமா அசுபமா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த 12 ராசிக்கு எதுவா இருந்தாலும் ஒரு பொதுவான பலன் இப்படித்தான் இருக்கும், இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்றதுங்கிறது யதார்த்தமான விஷயம். உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவுல நேரம் சரியா இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் அள்ளி கொட்டுமா? கொட்டாது. அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்தே நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படும். இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட. உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த விருச்சக ராசிக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கான உண்டான ஒரு புண்ணியங்கள் கண்டிப்பாக உண்டு. விருச்சகம் அப்படின்னாலே செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் வந்து இந்த குரு பெயர்ச்சி ஆகையில உங்களுடைய 6ஆம் இடமான மேச வீட்டுல இருக்கார். இந்த விருச்சக ராசிக்கு வந்து விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு. விசாகம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் தான். அந்த இதுல ஒரு பெரிய விஷயம், இந்த பர்டிகுலரா இந்த ஒரு ராசி நட்சத்திரத்துல இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருந்து விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. சார் இந்த குருவாகப்பட்டவர்
புனர்பூச 4ஆம் பாதம் அப்படிங்கிறது குருவுடைய சாரம். குருவுடைய சாரத்துல கடக வீட்டுல உச்சம் பெற்று அந்த நிலையில இருந்து விருச்சக வீட்டுல இந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். உங்க விதி ஜாதகத்தை பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட இந்த நபர்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள். அடுத்து அனுச நட்சத்திரம். அனுசம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துக்கு வராரு பாருங்க. குருவாகப்பட்டவர் இந்த புனர்பூச நட்சத்திர 4ஆம் பாதத்துல இருந்து பூச நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். இப்பவே ஒரு ராசிக்குன்னு வந்துட்டாலே குரு உச்சம் பெற்று பார்வைன்னு பட்டுட்டாலே போதும். குருவினுடைய பார்வை பட்டாலே எனக்கு போதும். பெரிய பணக்காரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அள்ளி கொடுக்காட்டையும் கிள்ளி கொடுத்தாலே நான் பெரிய லெவல்ல வந்துருவேன்னு சொல்லுவோம். கடவுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொடுக்காட்டையும் ஒரு கடைக்கண் பார்வையாவது என்னைய பாத்துறாதா அப்படின்னு எல்லாம் வேண்டுவோம். அப்படிப்பட்ட நிலைதான் இது. குரு அப்படிங்கிறது பெரும் பணத்துக்கு அதிபதி. அவர் உச்சம் பெற்ற நிலையில இருந்து செய்யக்கூடிய ஒரு செயல் சின்னதா கொடுத்தாலும் அது பெரும் அளவுல நமக்கு வந்து சேரும். அப்ப இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொன்னான காலம் தான் சொல்லலாம். கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு கோட்டை கட்டி ஆளக்கூடிய ஒரு நபர்கள். பேச்சுவார்த்தை செயல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா உள்ளவர்கள். யாருடையும் ஏமாந்த பொழப்பு பொழைச்சிடவே மாட்டாங்க. இவங்க அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்காது. இந்த கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் அப்படிங்கிறது நரித்தந்திரம். அதாவது அவங்க எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அங்கிட்டு சாஞ்சுக்குவாங்க. எப்படிப்பட்ட நபர்களா இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அடிக்கவே ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவனை அடிக்கிறவனை வந்து சாதுவா பேசி அவனை தன் வசப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த புதனுடைய சாரம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் பேச்சினாலேயே திறமையினாலேயே செயல்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு 4 பாதங்கள் இந்த விருச்சக ராசியில அவங்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி அருமையான விஷயமா இருக்கு. பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.